கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்க ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்க ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்னுக்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உலகில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறினை சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். அதே வேளையில் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரையும் நினைவு கூர்ந்து சிறப்பாக அவருடைய பரிந்து பேசுதலுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 22 முதல் 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜீவனிதம் தேடும் உறவெல்லாம் நீ, என் அன்பை மொழி பேசவா. உன்னை காண பொழுதெல்லாம் இரு சூழதே, இனி தேடும் இறை அன்பே வா. என் ஜீவனிதம் தேடும் உறவெல்லாம் நீ, என் அன்பை மொழி பேசவா. உன்னை காண பொழுதெல்லாம் இரு சூழதே, இனி தேடும் இறை அன்பே வா.
நித்தம் நான் காண்பேன் இதமுந்த நன்கு. தாயாக நீ என்னை தாலாட்டினாய், உன் தோள் மீது என்னை தாங்கி சீராட்டினாய். என் இயேசுவே என்னை பாருமே, என் தெய்வமே என்னில் வாருமே. செய்தேடும் தாய் போல என்னை தாங்குமே. என் ஜீவன் நிதம் தேடும் உறவெல்லாம் நீ, என் அன்பை மொழி பேசவா. உன்னை காண பொழுதெல்லாம் இரு சூழதே, என்னை தேடும் இறை அன்பே வா. என் ஜீவன் நிதம் தேடும் உறவெல்லாம் நீ, என் அன்பை மொழி பேசவா. உன்னை காண பொழுதெல்லாம் இரு சூழதே, என்னை தேடும் இறை அன்பே வா. இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 6 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்றிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலாக வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இறைவாக்கு வித்தாகும் கிறிஸ்துவே விதைப்பவர், அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம்?
அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கோடியற்புதரான புனித அந்தோணியாருடைய விழா நாளாகிய இன்று அந்தோணி என்கிற பெயரினை தாங்கியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்தோணியாருடைய பெயரால் சிறந்த புகழ்பெற்ற ஆலயங்கள் பல இருக்கின்றன. எனவே இந்த நாளில் அப்பெயரினை தாங்கி இருக்கிற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய திருப்பெயரால் இருக்கின்ற ஆலயங்களுக்கும் ஆலயத்தில் இருக்கின்ற இறை மக்களுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் வாழ்த்துக்களையும் என் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடவுள் நமக்கு எதற்கு? அவர் ஏன் நமக்கு? கடவுள் என்பவர் யார்? அவருடைய இருப்பும் தேவையும் நமக்கு அவசியம்தானா என்கிற கேள்வி எழும்போதெல்லாம் மனிதன் என்பவன் யார்? அவனுடைய இயலாமை என்ன? அவனுடைய ஆற்றலும் சக்தியும் அறிவும் விஞ்ஞானமும் எப்பேற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனோ, மனிதனுடைய ஆற்றலோ, சக்தியோ, அறிவோ, விஞ்ஞானமோ எல்லாம் அளவிடப்படக்கூடியது, ஓர் எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் என்பவர் அப்படி அல்ல. அவரை வெறும் அறிவு கண்களால் மட்டும் பார்த்துவிட முடியாது. கேள்விகளால் மட்டும் அவரை அடக்கிவிட முடியாது. புறக்கண்களினால் மட்டும் கடவுளை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இதற்காக இறைவனை பற்றிய அறிவும் அனுபவமும் தேவையும் நமக்கு வேண்டாம் என்றும் ஒதுக்கி வைத்து விட முடியாது. இறைவனை பற்றிய சிந்தனைகளை கொண்டிருப்பதும் அவரை பற்றி எண்ணுவதும் போதிப்பதும் மடமை என்றோ அறிவீனம் என்றோ நினைத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய கைவன்மை என்பது மிகவும் உன்னதமானது, அற்புதமானது. அளவிட முடியாதவர் என்றாலும் அனுபவத்தால் உணர்ந்து கொள்ளக்கூடியவர் தான் கடவுள். உருவம் இல்லாதவர் என்றாலும் விசுவாசத்தால் அனுதினமும் தோன்றுகிறவர் தான் கடவுள். எல்லை இல்லாதவர் என்றாலும் எல்லாருடைய இதயங்களிலும் தங்கி வாழ்பவர் தான் இறைவன். எனவே நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் நிச்சயம் ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளலாம். இன்றைய முதல் வாசகத்தில் அன்பிற்குரியவர்களே, உயர்ந்த கேதுரு மரத்தினுடைய நுனிக்கிளை ஒன்றை எடுத்து உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். அது கிளைத்து கனிதந்து சிறந்த கேதுரு மகரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக்கிக் கொள்ளும். அதன் கிளைகளில் நிழல்களில் வந்து அவை தங்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்தேன் என்றும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த இறை வார்த்தைகளை நாம் கூர்மையாக கவனிக்க வேண்டும். ஓங்கிய மரம் என்றும்
பசுமையான மரம் என்றும் ஆண்டவர் எதனை குறிப்பிடுகிறார்? தாழ்ந்த மரம் என்றும் உலர்ந்த மரம் என்றும் அவர் குறிப்பிட்டு சொல்லுவது எதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எசேக்கியேல் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இறைவாக்கினர் எசேக்கியேல் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பாபிலோனியர்கள் மிகவும் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொணர்ந்தார்கள். பிறரை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்து தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்றும் தங்களை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றும் அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டார்கள். அவர்கள்தான் அன்பிற்குரியவர்களே ஓங்கிய மரத்தையும் பசுமையான மரத்தையும் இந்த இடத்தில் எசேக்கியேல் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதே நிலையில் உலர்ந்த மரம் என்றும் அடையாளம் காட்டப்படுபவர்கள் யூதா குலத்தை சார்ந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக, பாதிக்கப்பட்ட மக்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் இனிமேல் துளிர்விட மாட்டார்கள், வளர மாட்டார்கள், ஓங்கி உயர மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாபிலோனியர்களுடைய கருத்து. அப்பேற்பட்ட சூழலில் தான் எசேக்கியேல் இறைவாக்கினர் இந்த இறைவாக்கினை உரைக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்வேன், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்வேன் என்று சொல்லும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பாபிலோனியர்கள் அவர்களுடைய அரசு காணாமலே போயிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களும் அவர்களுடைய குலமும் மிகவும் செழிப்பாய் வளர்ந்திருந்தது. இதுதான் அந்த இறை வார்த்தையினுடைய வலிமை, கடவுளுடைய வல்லமை. கேதுரு மரம் பற்றி இன்றைய இறை வார்த்தை எடுத்துக் கூறுகிறது. அந்த கேதுரு மரத்தினுடைய அருமையான பண்புகளை, அவற்றினுடைய மகத்துவத்தை அன்பிற்குரியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு இது தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவற்றினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கடல் மட்டத்திலிருந்து 350 அடிக்கு அதிகமாக இருக்கும் மலை சிகரங்களில் தான் இந்த கேதுரு மரங்கள் வளருமா. லெபனோன் நாட்டிலும் துருக்கி நாட்டிலும் சிப்ரு என்கிற அந்த தீவு பகுதியிலும் இந்த கேதுரு மரங்கள் வளர்கின்றன. கேதுரு மரங்களுடைய வேர்களானது வெகு தூரமாக படர்ந்து ஊன்றி இருக்குமா. லெபனோன் நாட்டினுடைய தேசிய கொடியில் இந்த கேதுரு மரமானது பொதிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 100 அடி வரை உயரம் வளரக்கூடியது, 6 அடி அகலம் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக காட்சி தரக்கூடிய மரம் இந்த கேதுரு மரம். சாலமோன் அரசர் கூட ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டும் போது கேதுரு மரங்களை கொண்டு வந்துதான் எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பினானாம். எனவே வளர்ச்சி பெற்ற இந்த கேதுரு மரத்தினுடைய நிழலில் 5000 பேர் தங்க முடியுமா. இப்பேற்பட்ட அந்த மகத்துவமான கேதுரு மரமானது நீதிமான்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 92:12 இறை வார்த்தை, நீதிமானினுடைய செழிப்பானது, அவருடைய வளர்ச்சியானது, அவருடைய ஆசீர்வாதமானது கேதுரு மரங்களை போன்றது. இந்த கேதுரு மரத்தில் தான் பறவைகள் பல வந்து தங்குகின்றன. ஏனென்றால் கடும் புயலினாலும் இவை அசைக்கப்படுவதில்லை, சாய்வதில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த கேதுரு மரம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருக்க பற்றிக் கொள்ளுகிறவர்கள் வாழ்வில் அசைக்கப்படுவதில்லை, தளர்ந்து போவதில்லை, வீழ்ந்து விடுவதில்லை. காரணம், அவர் அசைக்க முடியாத பாறையாய் இருக்கிறார். அந்த பாறையை உறுதியாக பற்றிக் கொள்ளுகிறவர்கள் வாழ்வடைகிறார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேதுரு மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறார். இந்த கேதுரு மரமானது என்ன செய்யுமா, ஒரு மரம் மற்றொரு மரத்தோடு உரசும் போது ஒரு வகையான பிசின் அதிலிருந்து உருவாகுமா.
அந்த பிசினானது நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும். நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும். அதனால் பூச்சிகள் எதுவும் இந்த மரத்தை அரிப்பதில்லை. அந்த மரத்தினுடைய அரிப்பிலிருந்து இந்த நறுமணம் வீசுவதனால் அந்த மரமானது பாதுகாக்கப்படுகிறது. இந்த மரத்தினால் செய்யப்படுகின்ற மர வேலைப்பாடுகள் எல்லாம் நீண்ட நாட்கள் உழைக்கின்றது. சாலமோன் அரசர் கூட தன்னுடைய ரதத்தை கேதுரு மரத்தால் தான் செய்து வைத்திருந்தான். ஆனால் அந்தோ பரிதாபம், தட்பவெப்பநிலை இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதனால் இந்த கேதுரு மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, கேதுரு மரம் எவ்வளவு மகத்துவமானது, அது நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பிடப்படுகிறது. இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்கப்படுகிற இறைவார்த்தை முளைத்து தானாக வளரும் விதை. விவசாயி நிலத்தை உழுகின்றான், நீர் பாய்ச்சுகின்றான், எரு போடுகின்றான், அதை நன்றாக பண்படுத்தி வைக்கின்றான். அதில் விதையை விதைக்கும் போது அந்த விதை முளைப்பதும் வளர்வதும் பூப்பதும் கனி தருவதும் விவசாயினுடைய கையில் இல்லை, மாறாக அது கடவுளுடைய கையிலேயே இருக்கிறது. எனவே கடவுளினுடைய துணையின்றி நாம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதுதான் இன்றைய இறைவார்த்தை. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கிறது என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் திருமடலில் 3வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நான் நட்டேன், நான் என்று சொல்லும் போது பவுலடிகளார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைச்சலை தந்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளைச்சலை செய்கின்ற கடவுளுக்கே பெருமை என்று அவர் குறிப்பிடுகிறார். அவ்வாறே இன்றைய நற்செய்தியில் 2வது உதாரணமாக ஊமையாக கடுகு விதை ஊமையானது குறிப்பிடப்படுகிறது. விதைக்கப்படும் போது மிகவும் சிறியதளவு இருக்கிறது, ஆனால் அதுவே பெரிதாக வளர்ந்து பறவைகள் பல வந்து தங்கக்கூடிய அளவிற்கு நிழல் தருகின்ற மிக பிரம்மாண்டமான மரமாக அவை வளர்ந்து நிற்கிறது, ஓங்கி நிற்கிறது. இறையாட்சி என்பது இந்த கடுகு விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இறையாட்சியில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை, ஏழை பணக்காரன் என்று இல்லை, வெள்ளையன் கருப்பன் என்று இல்லை, சாதி மொழி மத இனம் எதுவும் இல்லை. எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய அன்பு சகோதர சகோதரிகள். எனவே இந்த இறையாட்சியில் எல்லோருக்கும் உரிமை உண்டு, எல்லோருக்கும் பங்குண்டு, எல்லோரும் கடவுளுடைய மகிழ்ச்சியில் ஒன்றாக இணைய வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம். அதுதான் இறையாட்சி. அவிலா தெரேசம்மாள் இவ்வாறு சொல்லுகிறார், தெரேசா மட்டுமே தனியாக எதுவும் செய்துவிட முடியாது. தெரேசா மட்டுமே தனியாக எதுவும் செய்துவிட முடியாது. தெரேசாவும் பணமும் சேர்ந்தால் சிலவற்றை செய்ய முடியும். தெரேசாவும் பணமும் கடவுளும் சேர்ந்தால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அழகான கேதுரு மரம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்பட்டதல்லவா? இந்த நாளினுடைய புனிதர், கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை உயர்ந்த கேதுரு மரமாக நான் அன்பிற்குரியவர்களை உருவகப்படுத்துகிறேன். அற்புதமான புனிதர், அதிசயங்கள் பல செய்கின்றவர். எனவேதான் 36 வயதிலேயே இறந்தாலும் கூட 30 வருடம் கழித்து அவருடைய உடலை தோண்டி பார்த்த போது உடல் முழுவதும் அழிவுற்ற நிலையிலே இந்த நாவு மட்டும் அழியாமல் இருந்ததாம். ஏறக்குறைய 800 ஆண்டுகள் ஆகியும் அது இன்னும் அழியாமல் இருக்கிறது என்றால் அந்த நாவுக்கு இருந்த வல்லமை, இறை வார்த்தையை வாசித்த நாவு, இறை வார்த்தையை அறிவித்த நாவு, நல் வார்த்தைகளை கூறி நற்செய்தியை பரப்பிய நாவு, அறிவித்த நாவு. அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய பெயரை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் கடவுளை மகிமைப்படுத்திய நாவு கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய நாவு. எனவேதான் அவர் ஓங்கி உயர்ந்து இன்றைக்கு பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் கூட எல்லாருடைய மனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறந்து 1 வருடத்திலேயே புனிதர் பட்டம் இவருக்கு கிடைத்தது. ஆம் அன்பிற்குரியவர்களே, வாழ்ந்த போதும்
இறந்த போதும் இறந்து கடவுளோடு வாழும் போதும் பல அற்புத அதிசயங்களை நாள்தோறும் இவர் செய்து கொண்டிருப்பதனால் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்று அழைக்கப்படுகிறார். நாமும் கடவுளுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது உயர்ந்த கேதுரு மரங்களாக பல நீண்ட ஆண்டுகள் புகழ் பெறக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இறையாசிரை பெறுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்ட இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூய கத்தோலிக்க திரு அவைக்காக உம்மிடத்திலே சிறப்பாக வேண்டி மன்றாடுகிறோம். திரு அவை தலைவர்கள், திரு அவை உறுப்பினர்கள், திரு அவையை நாள்தோறும் செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், பணியாளர்கள் என எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. ஓங்கி உயர்ந்திருக்கின்ற கேதுரு மரம் போல தாயாம் திரு அவை இன்றைக்கு உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிறது. சிறிய கடுகு விதை பெரிய மரமாகி இந்த உலகத்திற்கு சாட்சியாக நிற்பது போல, ஆண்டவரே, பாலஸ்தீன நாட்டிலே ஒரு சிறு பகுதியில் தொடங்கப்பட்ட உமது இறையாட்சி பணியானது இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி ஏராளமான மக்கள் உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழ, உமது ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய அருளினால் நிரப்பப்பட கிருபை புரிந்திருக்கிறீரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, திரு அவையை ஆசிர்வதியும், நாட்டுத் தலைவர்களை ஆசிர்வதியும். தகப்பனே, கொரோனா தொற்று நோயினுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய உழைப்பு, சேவ மனப்பான்மை, தொண்டுள்ளம் ஒவ்வொரு நாளும் அயராமல் உழைத்துக் கொண்டு மக்களுடைய நலனுக்காக இந்த நிலைமை மாற அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதியும். அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றுமாக இருக்கிற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த நிலை மாற ஆண்டவரே உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். தகப்பனே, இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆசிர்வதியும்.
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வீடுகளில் இருந்தாலும் கூட, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் கூட, அப்பா இந்த இறை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பக்தியோடு அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே, அவர்களை கண்ணோக்கி பாரும், ஆசிர்வதியும், உடல் உள்ள சுகத்தை தாரும், குடும்பத்திற்கு தேவையான சகல ஆசிர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, அப்பா இந்த நாட்களிலே கல்வியினை தொடர முடியாமல், படிக்க முடியாமல் இருக்கின்ற எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதியும், அவர்களை ஞானத்தால் நிரப்பும், உடல் உள்ள சுகத்துடன் அந்த பிள்ளைகள் வாழ அருள் தாரும் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் முன்குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற அருள் தரும்படியாக மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற ஒவ்வொரு நல்லுள்ளங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பீராக. இன்னும் நீடூடி காலம் அவர்கள் வாழவும், உமக்கு சான்று பகரவும், சிறந்த சாட்சிகளாய், கருவிகளாய் உலகத்திலே திகழ அருள் தாரும் ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்ட இருக்கிற மக்கள், வறுமையினால் ஏழ்மையினால் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய இரக்கமிக்க கண்களினால் உற்று நோக்கும். அவர்கள் வாழ்வடைய, நலம் பெற, சுகம் பெற, மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப அருள் தரும்படியாக மன்றாடுகிறோம். திருமண வரனுக்காக, குழந்தை பேச்சிற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக ஆண்டவரே உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுகிற வேளையில் அருள் தாரும் அப்பா. இறந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஆன்மா உம்மில் நித்திய இளைப்பாறுதலை பெற உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். விளக்கே அருட்பெரும் ஜோதி, அர்ப்பணித்தேன் உந்தன் கரங்களிலே. அருள்மழை பொழிந்தே அகயிருள் நீக்கி, அர்ப்பண பொருளாயே பாயே. எரியும் திரிமெழுகாயினை தந்தே, ஏங்கும் விழி அன்பினில் உனை கண்டேன். மடியும் ஒரு விதையாய் இணை இழந்தேன், மனதில் ஒரு மாற்றம் கண்டேன். எரியும் திரிமெழுகாயினை தந்தேன், ஏங்கும் விழி அன்பினில் உனை கண்டேன். மடியும் ஒரு விதையாய் இணை இழந்தேன், மனதில் ஒரு மாற்றம் கண்டேன். நறுமண விளக்காய் என்னை உன் பாதம் அர்ப்பணித்தேன். நறுமண விளக்காய் என்னை உன் பாதம் அர்ப்பணித்தேன். நலிந்தோரின் வாழ்வும் மலராய், இறைவா உன் பீடம் வந்து இணை ஏற்றுக்கொள்ளின் இறைவா, உயர் பலியாய் மாற்றிடுவார். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் அவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானகத்தூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்,
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறி, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆமென். தேவன் என்னை தேடி வருகின்ற என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்ற என் வாழ்வில் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்ற என் வாழ்வில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்ற என் வாழ்வில் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்ற என் வாழ்வில் ஆனந்தமே. இரு சூழும் உலகில் அருள் கோடி தருகின்ற என் வாழ்வில் பேரின்பமே. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளை கண்டடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உயிருள்ள இறைவன் என்பதை உலகெங்கும் சென்று அறிவிக்க சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைப்பவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைப்பவரும் நீரே. ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.